சத்தியமா உன்னை பார்த்தாலே பிடிக்கல, நான் இரிட்டேட் ஆகுது எனக்கு. வேலையை ஒழுங்கா செய்யி. வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு தெரியல, நான் வாழைப்பழம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கலை இருக்கால, கலையரசன், அவர் தான் வந்துட்டு இந்த லக்ஸுரி ஹவுஸில் ஒர்க்கராக போயிருக்காரு. அங்கே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி போயிருக்கும்பொழுது அவர் பெண்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. கூட திவாகரும் இருக்கும்பொழுது ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாரு. அதுவும் வந்துட்டு அந்த பெண்கள் முன்னாடியே சொல்கிறாரு, திவாகர் எனக்கு உன்னை பார்த்தாலே வந்துட்டு இரிட்டேட்டிங்காக இருக்குது, நான் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நான் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி உங்ககிட்ட ஏற்றிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. கடுப்பான திவாகர் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. பாவம் அவரால் வந்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் பேச முடியல. பிகாஸ் ஆஃப் இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா அவர் அங்கேருந்து அப்படியே விலகி போகிறாரு. ஸோ இது வந்து லைவ்ல தற்போது நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி கலையரசன் என்ன பண்ணுறாருனா, பார்வதி கிட்ட திவாகரை பற்றி லைட்டாக அப்பப்போ வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ திவாகர்கிட்டே ஸ்ட்ரைட்டாகவும் சொல்லிட்டாரு. இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.